தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நீங்க அவளோட காத்துக்கிட்டு இருந்த 2026 புத்தாண்டு ராசி பலன்கள் நாம பார்க்க போறோம். அதாவது 2025வது வருடத்துல நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி உங்களோட வேண்டுதல்கள் எல்லாமே 2026ல நடந்து சுபிட்சமா எல்லாரும் வாழணும் அப்படின்னு என்னோட குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு வீடியோக்குள்ள போலாம். அதாவது விசுவாவச வருடம் மார்கழி மாதம் 17ஆம் தேதி குரு பகவானுக்குரிய வியாழக்கிழமையில இந்த 2026 புத்தாண்டு அப்படிங்கிறது பிறகுது. ரொம்ப அற்புதமான ஒரு வருடமா உங்க எல்லாருக்கும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட வேண்டுதலா இருக்கு. இந்த ஆண்டு கிரக நிலைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது குரு பகவானோட இருப்பிடம் அப்படிங்கிறது. குரு பகவான் வருடம் பிறக்கும் போது மிதன ராசியில இருக்காரு. ஜூன் மாசம் 2ஆம் தேதி கடகராசிக்கு போய் உச்சமடைய போறார். அப்ப குரு உச்சமடையறதால ஜூன் மாசத்துக்கு பிறகு சகல விதமான நல்ல சம்பவங்கள் அப்படிங்கிறதும் நடக்கும் எல்லா ராசிக்காரர்களுக்கும். அதே மாதிரி மீனராசியில இருக்கிற சனி பகவான் இதுக்கு மேல உங்களுக்கு நல்ல பலன்கள் அப்படிங்கிறதையும் கொடுப்பார். அதே மாதிரி ராகு கேதுக்கள்ல மாற்றம் இல்லை. விஷப்பாம்பு ராகு கும்பத்திலையும், விஷமற்ற பாம்பு கேது சிம்மத்திலயும் இருக்காங்க. டிசம்பர் மாசம் 5ஆம் தேதி தான், அதாவது வருட கடைசியில தான் ராகு கேது பயிற்சி இருக்கு அப்படிங்கிறதால அதுல பெரிய மாற்றம் அப்படிங்கிறது இந்த ஆண்டுல இருக்க போறதில்ல. சரி, இந்த 2026 புத்தாண்டு உங்களுக்கு என்ன கொடுக்குதுன்னு பார்ப்போம். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த 2026 புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? அதாவது காலபுருஷனுக்கு 10வது வீடு, சனி பகவானுக்கு சொந்த வீடு. சனி பகவான் தன வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி, உங்க சொந்த வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி. அப்ப பொதுவாகவே மகரம் அப்படிங்கிறது ஒரு வித்தியாசமான ராசி. மகர ராசிக்காரர்கள் வாழ்க்கையில ஒரு 40 வயதை கடந்துட்டா கண்டிப்பா ஒரு இடத்த பிடிச்சிருவாங்க. 4 பேர் மெச்ச ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு தான் போவாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி மகர ராசிக்காரர்கள் படக்கூடிய கஷ்டம் அப்படிங்கிறது, பாத்ரூம்ல கதவை சாத்திக்கிட்டு யாருக்கும் தெரியாம உள்ளுக்குள்ளதான் அழுவணும். வெளியில தெரிஞ்சா அசிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அழுவ கூட மாட்டாங்க. அது மாதிரியான ஆளுங்க. ஏன்னா எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி, இந்த கண் கலங்கி நிற்கக்கூடிய நபர்கள் மகர ராசிக்காரர்கள் கிடையாது. நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, என் மனசை உடைக்க முடியாது அப்படின்னு ஒரு திடமான மனது கொண்டவர்கள். எதுக்குமே அசர மாட்டாங்க. வாடா பார்த்துப்போம் அப்படிங்கிற மாதிரி ஆளுங்க. ஆனா கோவம்லாம் பெருசா வெளில தெரியாது. ஆனா பகைச்சு பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். அப்படியே அடியோட வச்சு அறியறதும்பாங்கல்ல, அந்த மாதிரி ஆளுங்க. ஒரு எதிரி அப்படின்னு ஒருத்தன் முடிவு பண்ணிட்டான்னா 4 பக்கமும் அவனை லாக் பண்ணி வச்சு அடிக்கிறதா மகர ராசிக்காரர்களுக்கு பிடிக்கும். ஐயோ அம்மானு கத்த கூட முடியாது. மகர ராசிக்காரனை பகைச்சிக்கிட்டீங்கன்னா வெளியே சொல்லாம வாழ்ந்துட்டு போக வேண்டியதான். இனிமேல் ஜென்மத்துக்கும் அவன் பக்கம் திரும்ப கூடாது அப்படின்னு. அந்த மாதிரி திடமான மனது கொண்ட மகர ராசிக்காரர்களே 2025ஓட பிற்பகுதி அப்படிங்கிறது சோதிச்சு பார்த்துருச்சு. எப்பா சாமி என்னால முடியலடா, எப்படியாவது காப்பாத்து கடவுளே, நான் எவ்வளவுதான் தாங்குவேன் அப்படிங்கிற மாதிரி போட்டு அடிச்சிருச்சு. என்னன்னா, ராசிநாதன் சனி சகாய சனியா 3ஆம் இடத்துல இருக்கார், தைரிய வீரிய ஸ்தானத்துல. இப்ப இந்த 2025 கடைசியில அவர் வக்கரம் ஆகிவிட்டாருல்ல இந்த காலகட்டத்துல. அதனால ஒன்னும் அவராலையும் செய்ய முடியல. இங்கே குரு பாத்தீங்கன்னா 6ஆவது வீட்டுல இருக்கார். 6இல் குரு அப்படின்னா ஊரில் பகை. வருஷம் தொடங்கும் போதே குரு ஊர் பகையெல்லாம் கொண்டாந்து கொடுப்பாரு. தேவையில்லாத வம்பு வழக்கு, பொய் வழக்குல மாற்றுறது, தேவையில்லாம அடிதடி சண்டை சச்சரவு. சில பேருக்கு போலீஸு வம்பு வழக்கு, சுயஜாதகம் சரியில்லாதவங்க சிறைக்கு கூட போயிட்டு வந்திருக்கலாம். அப்படி ஒரு நேரம். என்னமோ சனி பயிற்சி முடிஞ்சிருச்சு, 7.5 சனி முடிஞ்சிச்சா நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் போட்டு நம்மளை போட்டு பொடாத பாடு படுத்துது அப்படின்னு நினைக்கிறவங்களாம் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா சனி பகவான் இப்ப இந்த வருடம் தொடங்கும் போது முழு பலம் அடைஞ்சிருவார், வக்கிர நிவர்த்தி ஆயிடுவார். 3ஆம் இடத்துல தைரிய வீரிய ஸ்தானத்துல சனி தூக்கி போட்டு நம்மளை மிதிக்கணும்னு நினைச்சவங்க எல்லாம் நம்ம பதிலுக்கு மிதிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு அப்படிங்கிறத இந்த சகாய சனி அப்படிங்கிறது கொடுக்கும். ஆனா சகாய சனி காலகட்டத்துல மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு பிரச்சனை என்னன்னா, ஒரு துறவியை போல் வாழணும். எது மேலையுமே நீங்க ஆசை வைக்க கூடாது. நீ எது மேல ஆசை வைக்காம இருக்கியோ அதெல்லாம் உனக்கு கிடைக்கும். எது மேல ரொம்ப ஆசை வைக்கிறியோ அது கிடைக்காது. இது ஒரு வித்தியாசமான கரகவாட்டம் அப்படிங்கிறது இதுதான். இப்ப ஒரு பணத்து மேல ஆசை வச்சேன், இந்த மாசம் ஒரு 50,000 சம்பாதிச்சிடணும்னா இந்த மாசம் 10,000 தான் தேரும். ஏதோ பழப்பு ஓடிச்சிரா அப்படிங்கிற மாதிரிதான். ஏதோ நீங்க ஒண்ணு இது இது எனக்கு வேணும் அப்படின்னு ரொம்ப விரும்புறீங்க பார்த்தீங்களா, அது உங்களுக்கு கிடைக்காது. தட்டிக்கிட்டு போயிடும். அதனால நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். கிடைக்கிறது கிடைக்கட்டும், கிடைக்காட்டி போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கா எதை பத்தியும் பார்க்காம உங்க வேலையை பார்த்துக்கிட்டே இருங்க.
இந்த திருப்பதிக்கு பயணம் போற மாதிரி தான் மகர ராசிக்காரர்களுக்கு பிடிச்சது கிடைக்கிறது அப்படிங்கிறது. நீ என்னதான் பிளான் போட்டுக்கிட்டு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிட்டு சொந்த பந்தங்களுக்கெல்லாம் சொல்லி கிரௌடோட நீ திருப்பதி கிளம்பினாலும் கடைசி நேரத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து பயணம் தள்ளி போயிடும். அது மாதிரி யோசிக்காம திடீர்னு கிளம்புனா திடீர்னு கிளம்பி போயிடும். அப்படிதான் மகர ராசிக்காரர்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் அப்படிங்கிறது மேல அதிக ஆசை வைக்காதீங்க. ஆசை வைக்கலாம், அதிக ஆசை வைக்க கூடாது. ஆசை இல்லாத மனிதனே இல்லை, ஆசை வைக்காத மனுஷனும் கிடையாது. வைக்காம இருக்கவும் முடியாது. யாரா இருந்தாலும், நீங்களா இருந்தாலும், நானா இருந்தாலும் எல்லாத்துக்கும் அதுதான். ஆனா அதை நோக்கிய பயணம் அப்படிங்கிறது இருக்கலாம். அதீத ஆசை, அந்த முன் கற்பனை அப்படின்னு சொல்லுவோம்ல, அது இருக்கக்கூடாது. அதுல கொஞ்சம் கவனமா இருந்துங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளோட வரத்து என்ன, வருமானம் என்ன, தற்பெருமை பேசுறது, வருமானத்தை வெளியில சொல்றது, இதெல்லாம் வச்சுக்க கூடாது. ஓட்டவாய் இந்த வேலையை பார்க்க கூடாது. அதுலயும் கொஞ்சம் கவனமா வச்சுக்கணும். இதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா 2026 சூப்பரா இருக்கும். அதோட குரு ஜூன் மாசம் 2ஆம் தேதி பயிற்சியாகி 7ஆம் வீட்டுக்கு போறார். சப்தம ஸ்தானத்துக்கு குரு போறார். அற்புதமான இடம். சாதாரணமா போல சமசப்தமஸ்தானத்துல போய் குரு உச்சமடைகிறார். கடகராசி குரு உச்ச வீடு அப்படிங்கிறதால 7ஆம் வீடு அப்படிங்கிறது குருவுக்கு உகந்த ஒரு வீடு. அங்க உச்சமடைகிறார் அப்படிங்கிறப்ப பெண்களால பெரிய வருமானம் அப்படிங்கிறது கிடைக்கும். அது தாயோ, தாரமோ, தங்கச்சியோ, மகளோ, இல்ல நண்பரோ, இல்ல தோழிகளோ, இல்ல வெளியில ஏதோ ஒரு நிறுவனத்துல இருக்கக்கூடிய பெண்களோ, யாரோ ஒரு பெண்கள் மூலமா உங்களுக்கு பெரிய அளவுல ஒரு ஜாக்பாட்டு அப்படிங்கிறது அடிக்க போகுது. அதே ஆண்களா இருந்தா பெண்கள் மூலமா, பெண்களா இருந்தா ஆண்கள் மூலமா ஒரு பெரிய ஜாக்பாட் அப்படிங்கிறது இருக்கு. திருமணமாகாத மகர ராசிக்காரர்களுக்கு திருமணம் நடக்கும். சிலருக்கு மனைவி வழி சொத்து, சிலருக்கு தாய் வழி சொத்து, இதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத குரு கொடுக்கிறார். அது மாதிரி பெரிய பெரிய கம்பெனி, உங்களோட துறையில பெரிய பெரிய நிறுவனம், நீங்க வந்து அவங்கள பெரிய ஆளா பார்த்திருப்பீங்க. அவங்களாம் எவ்வளவு பெரிய ஆளு, நம்மளாலாம் அவங்கள நெருங்க முடியுமா அப்படின்னு பாக்குறீங்க பாத்தீங்களா? அந்த மாதிரியான நபர்கள் கூடயே நீங்க கூட்டு சேர்ந்து வேலை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறதும் கிடைக்கும். பெரிய பெரிய மனிதர்களோட சந்திப்பு, ஒரு விவிஐபி ரேஞ்சுக்கு போயிட்டே இருக்கலாம். இனிமே மகரத்துக்கு இனிமே அவுத்து விட்ட காலை தான், நம்ம பாட்டுக்கா போகலாம், ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம பாய்ச்சல் தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். குரு பார்வை அப்படிங்கிறதும் பாத்தீங்கன்னா 11/1/3, அதாவது ஜூன் மாசத்துக்கு பிறகு குரு பார்வை லாபஸ்தானத்துல விழுவது. காசு பணத்திற்கு பஞ்சம் இல்லாத ஒரு வாழ்க்கை, கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை, எல்லாம் ஜெயிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை, இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதனால நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை. உங்களோட சொந்த ராசிக்கே குரு பார்வை இருக்கு அப்படிங்கிறதால எல்லா விதமான தோஷம் அப்படிங்கிறதும் நிவர்த்தி ஆகும். இந்த அஷ்டமத்துல கேது இருக்காரு பாத்தீங்களா, அதனால கொஞ்சம் பயம் அப்படிங்கிறது இருக்கும். இதை போனா இதாயிடுமோ இதாயிடுமோன்னு யோசிச்சுட்டு உட்காந்துறீங்கல்ல, அந்த பயம்லாம் நீங்கிறோம். தோஷ நிவர்த்தி அப்படிங்கிறத குரு பார்வை கொடுக்குது. குறிப்பா சகோதர உறவுகளுக்குள்ள சின்ன சின்ன மனஸ்தாவெல்லாம் இருக்கும். 3ஆம் இடத்துலயும் சனி இருக்காருங்கிறதாலதான் அந்த பிரச்சனை வர்றது. பெயர்ச்சிக்கு பிறகு பாத்தீங்கன்னா குரு 3ஆம் இடத்துல இருக்கிற சனியை பார்க்க ஆரம்பிச்சிருவாரு. அப்படிங்கிறப்ப சகோதர உறவுகளுக்குள்ள ஒற்றுமை அப்படிங்கிறதும் இருக்கும். அதை பத்தி நீங்க பெருசா கவலைப்பட வேண்டியது இல்லை. ராகு 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்துல, கேது அஷ்டமத்துல இருந்தாலும் பாதிப்புகள் எதுவும் இல்லை. இந்த 2026 புத்தாண்டு தொடங்கினதுல இருந்து டிசம்பர் முடியறதுக்குள்ள மகர ராசிக்காரர்கள் ஒரு விவிஐபி அந்தஸ்து அப்படிங்கறத அடையலாம். என்ன துறையில நீங்க இருந்தாலும் அந்த துறையில நீங்க பெரிய மனிதர் அப்படின்னு 4 பேர் பேசக்கூடிய அளவுக்கு பிரபலமடையக்கூடிய யோகம் 2026 கொடுக்குது. இந்த மகர ராசிக்காரர்கள் எப்பவுமே பாத்தீங்கன்னா தான் சாப்பிட இருக்கோ இல்லையோ, இன்னொருத்தன் வந்து நின்னுட்டான் பசினா அதை கூட எடுத்து கொடுத்துருவாங்க. ஒரு கருணை உள்ளம் படைத்தவர்கள். அந்த இயல்பு நிலையை மட்டும் மாத்தியாம இருங்க, வெற்றி உங்களுக்கு தான். 2026 நல்லா இருக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.